Good evening friends, mind is mental health tips. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா நான் யார் அப்படிங்கிறது என்ன செல்ஃப் ஐடென்டிட்டி பற்றி பார்த்தோம். ஸோ நம்மளை எப்படி அசஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், நான் இப்போ லிஸ்ட் பண்ணக்கூடிய சில கேரக்டர்ஸில் நம்ம எதில் வருவோம் அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி டிப்ஸில் நம்மளை அசஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1 வந்து அவங்க வந்து எப்படி இமோஷ்னல் வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டண்ட். இமோஷ்னல் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது வெதர் அவங்க சப்ரெஸ் ஆகிடுறாங்களா, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று, புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங்னு சொல்லுவோம். அவங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது ஒரு விஷயத்தை குறித்து அப்படின்னு சொல்லி பார்க்குறது. எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனுக்கெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் போது அசர்ட்டிவாக இது ஏன் இப்படி நான் பண்ணணும், வை, ஃபார் வாட் ரீசன் அப்படின்னு கேள்வி கேட்குற நேச்சராக இருக்காங்களா நம்ம பார்த்துக்கலாம். ஒரு விஷயத்தை வந்து ஜாலியாக எடுத்துக்கிட்டு எந்துவாக இருந்து அவங்க ரொம்ப லைவ்லியாக ஒரு இருக்க இடத்தையே வந்து கலாட்டாவாக வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற நேச்சரில் இருக்காங்களா. ரொம்ப அழகான மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ், நார்ம்ஸ் அதுக்குள்ளார வந்து அதை வேல்யூ பேஸ்டாக இருக்கிற ஒரு நேச்சராக இருக்காங்களான்னு பார்க்குறது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டெண்டர் மைண்டட்னஸ், ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த நேச்சர் எந்த மாதிரி லெவலில் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது, எவ்வளோ கேரிங்காக இருக்க முடியுதுங்கிறத பற்றி பார்க்குறது. ஒரு விஷயத்தை பார்க்கும்போது விஜிலண்ட்டாக நம்ம ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கிறோமா, இல்லை சஸ்பீஷியஸ் ஒரு சந்தேக நேச்சரோடு வருதா அப்படிங்கிறத பற்றி நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். நம்மளை ஒரு இமேஜினேட்டிவ் நேச்சர், எப்போ பார்த்தாலும் ஒரு கற்பனை மயத்திலே இருக்கக்கூடிய நேச்சராக நம்ம, இல்லை டு ரியாலிட்டியில் நம்ம இருப்போமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப ஓப்பன்னஸ்ஸாக இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா, இண்டிபெண்ட்டாக லிவ் பண்ணுறோமா, இல்லை யாரென்னா ரிலே பண்ணி இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்குறது. எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டு ரொம்ப கவலைப்படுறோமா அப்படிங்கிறத பார்க்குறதெல்லாம் தான் தன்னை அறிதலை பற்றின கேரக்டர்ஸ். தேங்க்யூ.